ஒரு மேரேஜுக்கு போறோம். அதாவது என்ன மேரேஜ்னா தெரியாத மேரேஜுக்கு போறோம். இன்வைட் பண்ணாத கல்யாண மண்டபத்துல போய் ஜஸ்ட் சாப்பிட்டுட்டு வர போறோம். சோ அதான் சேலஞ்சு. மாட்டாம சாப்பிட்டுட்டு வரணும். திருட்டுத்தனமா யாரும் மூஞ்சி வச்சிடாதீங்க. எங்க ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியும் மேரேஜுக்கு போட்டு போற மாதிரியே இல்ல. அதுவும் இல்லாம டயர்ட் ஃபேஸ் வேற. சோ மாட்டிப்போமோன்னு லைட்டா பயமா தான் இருந்துச்சு. எங்களுக்கு வேற ஃபர்ஸ்ட் டைம் வேற. சோ அதனால தான் மாஸ்க் வேற போட்டு போனேன். சரி ஓகே சேலஞ்ச் உண்மையா பண்ணணும் மாஸ்க் அவுத்துட்டேன். லைட்டிங்லாம் பாத்தீங்கன்னா ரெமோ படத்துல வர மாதிரி சூப்பரா கிராண்டா பண்ணிருந்தாங்க. சரி ஓகே உள்ள போய் பிரியாணி வெறித்தனமா சாப்பிட வேண்டியதான் சொல்லி வெளியிலே ஃபர்ஸ்ட் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டேன். உள்ள போனோடனே சாப்பிட வேணாம் கொண்டாரு எல்லாம் சேர்ல உட்காந்து போலாம் எல்லாரும் உட்காந்துட்டோம். என்ன தவிர என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மேரேஜுக்கு வர மாதிரி தான் ட்ரெஸ் போட்டுருந்தாங்க. நான் மட்டும் பாருங்க எப்படி வந்திருக்குன்ட்டு. ஃபர்ஸ்ட் டாஸ்க் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சு. செகண்ட் டாஸ்க் இப்போ பிரியாணி சாப்பிடலாம்னு உள்ள போனா வெஜ்ஜை போட்டுட்டாங்க. எங்க எல்லாருக்குமே சரியான ஷாக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் ரியாக்ஷன் பார்க்கும்போது செம்ம சிரிப்பு வந்துருச்சு. பட் இருந்தாலும் ஓகே ஏதோ நல்லா தான் இருக்கு. தனியாக வந்து நிஜமா நல்லா இருந்திருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து அவங்க கொடுக்குற ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது சிரிப்பு வந்துருச்சு. டவுட் வராம சாப்பிட சொன்னா இவன் பாருங்க தயிர் பச்சடிக்கு தயிர் சாதம்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தான். நான் டக்கு டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சு சரி ஓகே வந்தது வந்துட்டு ஒரு ரெமோ படத்தில் வர மாதிரி ஓய் செல்ஃபின்னு வீடியோ எடுக்கலாம்னு போயிட்டேன்.